ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்பீக்கர் தமிழ். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண தொட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம 2024ல ஹிந்தியில் ரிலீஸ் ஆன முன்ஜிங்கிற படத்தை பற்றி பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மூவியோட ஆன்லைன் பற்றி சொல்லணும்னா, நம்ம ஹீரோ ரொம்ப நாள் கழிச்சு சொந்த ஊருக்கு போய் முன்ஜிங்கிற ஒரு பிரம்ம ராட்சசன் மாட்டிக்கிறாரு. அந்த முன்ஜியா நம்ம ஹீரோ கிட்ட கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுது. ஸோ நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணி வச்சாரா இல்ல அதுக்கிட்ட இருந்து தப்பிச்சாராங்கிறதா இந்த படத்தோட கதையே. ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சின்ன பையன் அவனோட 7 வருஷம் மூத்த பொண்ணை லவ் பண்றனால அவங்க அம்மா அவனை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பையன் எவ்வளவு அடி வாங்கியோ என் அம்மா கிட்ட நான் அந்த பிள்ளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றான். இதை கேட்டுனே அந்த பையனோட அம்மா அவனை கூட்டிட்டு போய் அவனுக்கு மொட்டை அடிச்சு விட்டுறாங்க. நைட் ஆனதும் அந்த பையன் அவன் தங்கச்சியை கூட்டிட்டு அவங்க ஊர்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்க செட்டுக்குவாடிங்கிற ஒரு இடத்துக்கு போறான். அந்த இடத்துல ஒரு மரத்துக்கடியில இருக்க அரக்கனுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கான். அவன் தங்கச்சி என்னன்னு கேட்கவும் என்ன தவிர என் முன்னு யாருக்கு கிடைக்க கூடாதுன்னு சூனி வைக்கிறேன்னு சொல்றான். இதை கேட்டுனே அவன் தங்கச்சியை லைட்டா பயப்படுறான். அவன் எந்திரிச்சு நான் போயிட்டு வர வரைக்கும் இங்கே இருன்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்ப டக்குன்னு பார்த்தா ஒரு கத்தி எடுத்து அவன் தங்கச்சி அந்த அரக்கனுக்கு பலி கொடுக்கறதா சொல்லி கொல்றதுக்கு போறான். அவன் தங்கச்சி கீழே இருக்க குங்குமத்தை எடுத்து கரெக்டா அவனோட மூஞ்சிலேயே போட்டுறான். அவனுமே கண்ணை திறக்க முடியாம கால் வலிக்கு அங்க இருக்க சில மேல அவன் தலை அடிச்சு அப்படி கீழே விழுந்துடுறான். அவன் தங்கச்சிமே என்ன பண்றதுன்னு தெரியாம ஊர்க்காரங்களை போய் கூட்டிட்டு வந்துடுறான். அப்ப அவங்க வந்து பார்க்கும்போது அவன் அந்த இடத்துல இறந்து போயிடுறான். அந்த பையனோட உடம்புமே எடுத்துட்டு போய் எரிச்சு அவனோட அஸ்தி கொண்டு வந்து அதே மரத்துக்கடியில போட்டுட்டு அந்த மரத்தை சுத்தியும் நூலை வச்சு அந்த மரத்தை கட்டி வச்சிடறாங்க. அந்த பையனோட அம்மா இதெல்லாம் எதுக்கு பண்றாங்கன்னு கேட்கவும் அங்க இருக்க ஒரு வயசானவர் எந்த பிராமண பையனும் மொட்டையடிச்சு 10 நாளைக்குள்ள இறந்து போயிட்டானா அவன் திரும்ப ஒரு பிரம்ம ராட்சசனா தான் வருவான். சோ அதனாலதான் இந்த வழிமுறை எல்லாம் பண்றாங்கன்னு சொல்றாரு. இப்படி கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு நாய்க்கு பயந்துட்டு எப்பவும் போற வழியில இல்லாம திரும்பி வந்து வேற ஒரு வழியில போயிட்டு இருக்கான். அவன் வீட்டுக்கு வந்ததுமே அவங்க அம்மா 7-8ன்னு கேட்கவும் இவனும் நடந்த விஷயத்த சொல்றான். அவங்க அம்மா இன்னும் இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும் அவனும் அங்கிருந்து கோச்சிட்டு போயிடுறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோட அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்ங்கனால அவங்க பாட்டிட்டு தான் எப்பவுமே அவன் சகஜமா பழகுவான். இந்த பாட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த இறந்து போன மொட்டை பையனோட தங்கச்சி. அப்படியே ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை லவ் பண்ணுவான். ஆனா அவகிட்ட சொல்லவே மாட்டான். ஏன்னா இவன் 3 வருஷம் மூத்த பொண்ணு. இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட இதான் என் பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா. சோ இதை கேட்டு கடுப்பாகி நம்ம ஹீரோமே அவன் ஃப்ரெண்டை பாக்கறதுக்காக வரான். என் ஃப்ரெண்டுக்கும் எந்த வேலையும் இல்ல, சும்மா வீடியோ எடுக்கிறன்னு சுத்திட்டு இருப்பான். கரெக்டா ஊர்ல இருந்து ஹீரோவோட சித்தப்பா பொண்ணு கால் பண்ணி என்கேஜ்மெண்ட்டுக்கு கண்டிப்பா வந்துருன்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க அப்பா வரவும் டக்குன்னு காலையுமே கட் பண்ணிடுறா. சோ அடுத்த நாள் ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது இவன் கண்ணு முன்னாடி ஏதோ விசுவல்ஸ்லாம் தெரியுது. அப்ப இங்க பாட்டியுமே என்னன்னு கேட்கவும் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோனோட அம்மா திரும்பி அந்த பாட்டி கிட்ட இதுக்கு தான் இவனை கூட்டிட்டு வரவானான்னு சொன்ன கேக்குறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டுறாங்க. இப்ப ஊருக்குமே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு வரமேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப அப்படியே வீட்டுக்கு போனா ஹீரோவோட அம்மாக்கும் இங்க சித்தப்பாக்கும் சுத்தமாவே ஆகாது. ஆனா நம்ம ஹீரோ ஊருக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோன்னு சொல்லி அவன் சித்தப்பா பொண்ணை கூட்டிட்டு ஊரை சுத்தி பார்த்துட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோ அங்க இருக்க செட்டுக்குவாடிங்கிற இடத்த பார்த்துட்டு அவங்க சித்தப்பா பொண்ணுகிட்ட கேட்கறான். அப்ப அந்த பொண்ணுமே எதுவுமே சொல்லாம இங்க இருந்து போயிடலாம்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போயிடுறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட சித்தப்பா அவங்க அம்மா கிட்ட அந்த செட்டுக்குவாடியில் இருக்க இடத்த எழுதி கொடுங்க வித்தரலான்னு சொல்றான். அவங்க பாட்டி அந்த இடம் பத்தி தெரிஞ்சுமா கேட்கறேன்னு சொல்லி வேணான்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டனே அவனோட சித்தப்பா நம்ம ஹீரோவோட அப்பா பத்தி பேச ஆரம்பிச்சிடாரு. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோமே வெளியே போயிட்டு திரும்பி வந்துடுறான். ஹீரோவோட அம்மா இருந்துகிட்டு அவனோட சித்தப்பாவை இதுக்கப்புறம் பேசணும்னா உனக்கு மரியாதை கெட்டுன்னு சொல்றான். இப்ப ஹீரோவும் நேரா போய் எங்க சித்தப்பா கிட்ட எங்க அப்பாக்கு என்னாச்சுன்னு கேட்கவும் அவரும் உங்க அப்பா அந்த செட்டுக்கோடியில இருக்க மரத்தை எரிக்கிறேன்னு போயிட்டு இறந்து போயிட்டான்னு சொல்லி அசிங்கமா பேசிடுறாரு. சோ இதை கேட்டது ஹீரோமே எங்க அப்பா பத்தி தப்பா பேசாதீங்கன்னு சொல்லவும் இங்க சித்தப்பா இவன் சட்டையை பிடிச்சு வெளியே தள்ளிடுறாரு. சோ இவனும் கோவத்துல அந்த வண்டி எடுத்துட்டு வெளியே வந்துடுறான். அப்படியே நேரா பீச் கிட்ட வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு செட்டுக்கோடிகள் இருக்க அந்த மரத்துக்கிட்ட போறான். அந்த மரத்துல இருந்து யாரும் இவனை பாக்குற மாதிரி இருக்கும். திரும்பி பார்த்து பயந்து அப்படியே நிக்கிறான். இந்த பக்கம் ஹீரோ காணணும் அவங்க அம்மா ஊர் ஃபுல்லா தொலைவிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவோட சித்தப்பாக்கு உங்க வண்டி செட்டுக்கோடியில நிக்குதுன்னு சொல்லி ஒருத்த போன் பண்றான். இதை கேட்டோன்னு ஹீரோட பாட்டி வேகமா உள்ள போய் பெட்டிக்குள்ள இருக்க துணியில சுத்தி இருக்க ஏதோ ஒன்னு எடுத்துட்டு வேகமா அந்த காட்டுக்குள்ள போறாங்க. இப்ப ஹீரோவோட பேரை சொல்லி கூப்பிடுவோம். அந்த மரத்துல இருந்து முஞ்சியாங்கிற ஒரு பிரம்ம ராட்சசன் எட்டி பாக்குறான். ஆக்சுவலா அது வேற யாரும் இல்ல, அந்த இறந்து போன அந்த மொட்டை பையன் தான். அந்த பாட்டி என் பேர் எங்கன்னு கேட்கவும் அந்த ராட்சசன் அதோட வேற ஓபன் பண்ணி இதான் உன் பேரனான்னு கேக்குது. இது தெரிஞ்சதும் நம்ம ஹீரோவை அந்த வேறாலேயே கழுத்து நெரிச்சு கொல்ல பாக்குது. அப்ப இங்க பாட்டி அந்த துணிக்கில இருந்து அந்த பெரம்பை எடுக்கிறாங்க. இந்த பெரம்பை பார்த்ததும் அந்த ராட்சசன் ஓடி போய் ஒளிஞ்சுக்குது. உடனே அந்த பாட்டி பக்கத்துல போய் அந்த பெரம்பை வச்சு அடிக்கவும் அந்த கிளையும் ரிலீஸ் பண்ணிடுது. இப்ப ஹீரோவை திரும்பி கூட்டிட்டு வரும்போது அதோட கையை வச்சு பின்னாடி இழுக்குது. மறுபடியும் அந்த பாட்டி பெரம்பல அடிக்கவும் அவன் அங்கிருந்து விட்டுருது. சோ அந்த பாட்டியுமே ஹீரோ அங்கிருந்து பத்திரமா கூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த பாட்டி கிட்ட இதுதான் அடிக்கடி என் கனவுல வரும்னு சொல்றான். அந்த பாட்டியுமே நம்ம ஹீரோ கிட்ட அவன் வேற யாரும் இல்ல என் தம்பி தான் சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இதை கேட்டு ஹீரோ பயப்படவும் அந்த பாட்டி அவங்க கிட்ட அவனை கட்டி வச்சிருக்கனால அவனால வெளியே வர முடியாதுன்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்துறாங்க. இப்ப நம்ம ஹீரோவோட முதுகுல கையச்சு மாதிரி என்னமோ மின்னவும் அவனும் அப்படியே தலையை தூக்கி பாக்குறான். பார்த்தா அந்த பிரம்ம ராட்சசன் அந்த பாட்டி பின்னாடி நின்று அந்த பாட்டியை கொலை பண்ணிடுறான். ஹீரோ கண் முடிச்சு பாக்குறான். பார்த்தா அவன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அப்ப பாட்டி எங்கன்னு கேட்கவும் பாட்டி இறந்துட்டான்னு சொல்லி அவங்க அம்மா அழுதுட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. ஹீரோவும் பாட்டியை பாக்குறதுக்காக போறான். அப்ப அவங்க சித்தப்பா உன்னாலதான் எங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோவை திட்டுறாங்க. இதை கேட்டு ஹீரோட அம்மா கோவப்பட்டு இங்க இருந்தா அவங்க சித்தப்பாவை கொலை பண்ணிடுவேன் வா ஊருக்கு போலான்னு சொல்லி ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. இப்ப நம்ம ஹீரோ பஸ்ல போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஹீரோவோட முதுகுல அந்த மாதிரி மின்னுது. அப்ப முன்னாடி இருக்க ஒரு பொம்பளை எந்திரிச்சு ஏன் என் முதுகுல கிள்ளுன்னு சொல்லி நம்ம ஹீரோவை திட்டுறா. இப்ப ஹீரோட அம்மாமே அவனை பின்னாடி போய் உட்கார சொல்லிடுறாங்க. அந்த பிரம்ம ராட்சசன் நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நான் தான் கிள்ளுனேன், அது மட்டும் இல்லாம நான் உன் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்லுது. அடுத்த நாள் நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது அவன் வீட்டுக்கே அந்த பிரம்ம ராட்சசன் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்லி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக வரவும் நம்ம ஹீரோ பயந்து போய் கீழே ஓடி வந்துடுறான். இப்ப நம்ம ஹீரோ எங்க அம்மா காணன்னு சொல்லி ஜன்னல் வழியா எட்டி பாக்குறான். அப்ப அந்த பிரம்ம ராட்சசன் லைட் மேல உட்காந்துட்டு அந்த லைட்டை கழட்டி ஜஸ்ட் மிஸ்ல அவங்க அம்மா முன்னாடியே போடுது. அந்த பிரம்ம ராட்சசன் நம்ம ஹீரோவை பார்த்து
பார்த்து என் முன்னியை கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணி வை, இல்லைன்னா அவங்க அம்மாவை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லுது. சோ நம்ம ஹீரோவும் நைட்டு ஃபுல்லா தூங்காம எல்லா பக்கமும் தொலைவிட்டு இருக்கான். இப்ப காலையில வெடிஞ்சதும் நம்ம ஹீரோவோட அம்மா பால் பாக்கெட் எடுக்க வரும்போது நம்ம ஹீரோ வெளியே தூங்கிட்டு இருக்கிறதே பாக்குறாங்க. சோ இதே மாதிரி நம்ம ஹீரோ 2 நாள் பகல்ல தூங்குவோம். என் அம்மா இவன் ட்ரக்ஸ் எடுக்கிறான்னு நினைச்சிட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி கேட்க சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுமே அடுத்த நாள் வந்து கேட்கறான். இப்ப நம்ம ஹீரோவனை ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் அவன் சட்டை கழட்டி அவன் முதுகுல இருக்க கையச்ச காமிக்கிறான். இதை பார்த்து சந்தேகப்பட்ட அவனோட ஃப்ரெண்டும் அது ராட்சசன் எப்போ வரும்னு கேட்கவும் அவனும் சன்செட் ஆனதுக்கு அப்புறம் தான் வரும், வெயிட் பண்ணுன்னு சொல்றான். ஆக்சுவலா அந்த ராட்சசன் இவன் கண்ணுக்குலாம் தெரியாது, அது பேசுற சத்தம் மட்டும் தான் கேட்கும். அப்ப கரெக்டா இவன் காதுகிட்டே வந்து கத்தவும் அவனும் பயந்து போய் ஓரமா உட்காந்துறான். அந்த ராட்சசன் ஹீரோ கிட்ட இன்னும் உனக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிருது. சோ அடுத்த நாள் விடிஞ்சதும் ஹீரோ அவன் சித்தப்பா பொண்ணுக்கு கால் பண்ணி முன்னியோட போட்டோ கிடைக்குமான்னு கேட்கறான். அவனும் தேடி பார்த்து வாட்ஸ்அப்ல அனுப்புறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்துடுறாங்க. சோ டக்குன்னு அவளுமே கட் பண்ணிடுறா. சோ நைட் ஆனதும் அவன் அனுப்பின போட்டோ பாக்குறாங்க. சோ அந்த போட்டோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த போட்டோல இருக்கிறது ஹீரோயினோட பாட்டின்னு. இது கேட்டு அந்த பிரம்ம ராட்சச வெளியே வந்து அவங்க 2 பேர்த்தையும் அங்கிருந்து வேகமா அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லுது. சோ உடனே அங்க கூட்டிட்டு போறானுங்க. அப்ப அந்த பிரம்ம ராட்சசனுமே அந்த பாட்டியை பார்த்துட்டு இதுதான் என் முன்னியான்னு ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்கு. இவனுக்கு 2 பேரும் அப்படியே நைஸா வெளியே கலந்து வர பாக்குறானுங்க. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்துடுறா. சோ உடனே ஹீரோ உள்ள கூட்டிட்டு போய் காஃபி சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லி உட்கார வச்சிடறா. அந்த பிரம்ம ராட்சசன் ஹீரோயினை பார்த்துட்டு பக்கத்துல போவோம். நம்ம ஹீரோ வேகமா பிடிச்சி ஹீரோயின் இழுத்து சும்மா தான் இழுத்துன்னு சொல்லி சமாளிச்சுட்டு வேகமா அங்கிருந்து வந்துடுறானுங்க. சோ இப்ப இங்க திரும்பி வந்ததும் அந்த பிரம்ம ராட்சசன் இங்க முன்னாடி போய் அந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வை, இல்லைன்னா அவங்க எல்லாத்தையுமே கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிருது. சோ அடுத்த நாள் ஹீரோட ஃப்ரெண்ட் அவனை கூட்டிட்டு ஒரு சர்ச் ஃபாதர் இருக்க இடத்துக்கு போறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் மறைமுகமா அந்த ஃபாதர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ இதெல்லாம் வேஸ்ட், அவருக்கு புரியாதுன்னு சொல்லி திரும்ப போலான்னு சொல்லி அவனை கூப்பிட்டு போறான். அவனோட ஃப்ரெண்டு அவன் சட்டையை கழட்டி காமிக்கவும் அந்த கையச்ச பார்த்ததும் அந்த ஃபாதர் அந்த பிரம்ம ராட்சசனோட பேரை சொல்றாரு. ஹீரோமே அவர்கிட்ட உங்களுக்கு இது எப்படி தெரியும்னு கேட்கவும் 2 பேர்த்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு உள்ள போய் ஒரு ரோல் எடுத்துட்டு வந்து விரிக்கிறாரு. அந்த ரோட்ல அந்த பிரம்ம ராட்சசனை பத்தி எல்லாமே தெளிவா எழுதி இருக்கு. ஹீரோ அவர்கிட்ட அதை விரட்ட முடியாதுன்னு கேட்கவும் அவர் இருந்துகிட்டு அதை ஏன் விரட்டணும், அதை கதையை முடிச்சலாம்னு சொல்லி சொல்றாரு. சோ அந்த ராட்சசன் கல்யாணம் பண்ணிக்கணும்னா முதல்ல ஒரு ஆட்டோட உடம்புக்குள்ள வரணும். அதுக்கும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க ரத்தத்தை வச்சு அந்த ஆட்டோட தலையில ஒரு ஜெட் மார்க் போட்டு வரணும். அந்த ராட்சசனோட ஆவி அந்த ஆட்டோட உடம்புல இருக்கும்போதே நீங்க 2 பேரும் அந்த ஆட்டோ கொலை பண்ணிடணும்னு சொல்றாரு. சோ இப்ப ஹீரோயினை சம்மதிக்க வைக்கிறதுக்காக ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் ஹீரோயின் இடத்துக்கு போய் உங்க டான்ஸ் டீமை நான் ஃப்ரீயா வீடியோ எடுத்து தரேன், ஆனா நம்ம ஒரு இடத்துக்கு போய் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். அப்ப ஹீரோயினுமே சந்தோஷப்பட்டு நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறா. சோ அடுத்த நாள் ஹீரோவோட சித்தப்பா வீட்டுக்கு போறாங்க. அப்ப இங்க சித்தப்பா இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லி விரட்டுறாரு. ஹீரோவோட அம்மா அந்த சித்தப்பாவோட பொண்ணு கிட்ட நான் இங்க இருக்கிறதுல உனக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கேட்கவும் அவளும் ஓகேன்னு சொல்லிடுறா. சோ ஹீரோயின் கிட்ட சொன்ன மாதிரியே அவங்க ஊர்ல இருக்க பீச் கூட்டிட்டு போய் அவங்க டான்ஸ் டீமை ஒரு வீடியோவும் எடுத்துறாங்க. ஹீரோயின் சோகமா வந்துருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல போய் என்னாச்சுன்னு கேட்கவும் ஹீரோயின் நான் அந்த அமெரிக்காரனை பிரேக்கப் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் லைட்டா சிரிக்கிறான். இப்ப கரெக்டா மறுபடியும் அந்த அமெரிக்காரன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட ஏதோ சொல்லி மறுபடியும் மயக்கிடுறான். அந்த அமெரிக்காரனும் ஹீரோனும் தனியா போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ முதுகுல இருந்து மறுபடியும் அந்த பிரம்ம ராட்சச வெளியே வந்து அந்த அமெரிக்காரனை காலை பிடிச்சி தரன்னு உள்ள இழுத்துட்டு போகுது. இப்போ ஹாஸ்பிட்டல கூட்டு வந்து சேர்க்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோமே ஹீரோயினுக்கு சமாதானம் சொல்றான். அந்த பிரம்ம ராட்சச மறுபடியும் ஹீரோ கிட்ட வந்து எனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்றான். அப்ப கரெக்டா ஹீரோவோட சித்தப்பா பொண்ணு உள்ள வரவும் அவ கண்ணுக்கு அந்த பிரம்ம ராட்சச தெரியுறான். காலையில வெடிஞ்சதும் ஒரு கல்லை வாங்கி அது இளநீல கலந்து நம்ம ஹீரோயினுக்கு குடிக்க சொல்லி கொடுக்குறான். இந்த பக்கம் 2 பேரும் ஒரு ஆட்டையுமே களவாண்டுறாங்க. சோ நைட் ஆனது அந்த ஃபாதருக்கு ஃபோன் பண்றாங்க. அப்ப அந்த ஃபாதருமே நான் பக்கத்துல தான் இருக்கேன், நான் வந்தா அது உஷாராயிரும், நான் சொன்ன மாதிரி நீங்க எல்லாமே பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஹீரோவும் ஹீரோயின் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறான். அப்ப கத்தி எடுத்து அவனோட கையை வெட்டி அந்த ரத்தத்தை வச்சு அந்த ஆட்டோட தலையில ஜெட் மார்க் போட்டு விடுறான். அந்த ஆட்டை ஹீரோயினோட கையில கொடுத்ததுமே அந்த பிரம்ம ராட்சசனோட ஆவி அந்த ஆட்டோட உடம்புக்குள்ள வந்து பூந்து அந்த ஆடு கீழே விழுந்துருது. வேகமா ஹீரோ அந்த ஆட்டை கொல்லாண்டு போறான். அப்ப ஹீரோயின் வந்து தடுக்கவும் அந்த பிரம்ம ராட்சசனோட ஆவி ஹீரோயினோட உடம்புலையும் ஹீரோயினோட ஆவி அந்த ஆட்டோட உடம்புலையும் பூந்துருது. சோ இவங்களுக்கும் அது தெரிஞ்ச உடனே அந்த ஆட்டை வேகமா தூக்கிட்டு அங்கிருந்து வெளியே ஓடி வந்துடுறாங்க. கரெக்டா ஹீரோட சித்தப்பா வந்து அது என்ன ஆடுடான்னு சொல்லி அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போயிடுறாரு. சோ ஹீரோவோட ஃப்ரெண்டும் அவங்க அம்மா கிட்ட வந்து ஆட்டை வாங்கி தர சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா பிரம்ம ராட்சசன் அந்த கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துடுறான். ஹீரோ அவங்க அம்மா கூட்டிட்டு வேகமா வெளியே போறான். அப்ப அந்த பிரம்ம ராட்சசன் முன்னாடி வரவும் கரெக்டா அந்த ஃபாதர் வந்து அதை சுத்தி ஒரு வட்டம் போட்டு விட்டுறாரு. ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட இதால வெளியே வர முடியாது, இதை பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் அவங்க சித்தப்பா கிட்ட போய் ஆடுங்கன்னு கேட்கவும் அவங்களும் அதை சமைச்சு சாப்பிட்டு இருக்காங்க. ஹீரோட ஃப்ரெண்டு இதை பாத்துக்கோ நான் உச்சா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான். அப்ப அந்த இடத்துல ஒரு கருப்பாடு ஓடுறத பார்த்துட்டு அதான் நினைச்சு அதை துரத்திட்டே போறான். இந்த பக்கம் ஹீரோட சித்தப்பா பொண்ணு கிட்ட அந்த பிரம்ம ராட்சசன் அழுது நாடகம் போடவும் அந்த பொண்ணு உள்ள போயிருது. அப்ப அந்த பிரம்ம ராட்சசன் இவளை ஏமாத்திட்டு அங்கிருந்து வெளியே வந்துருது. இந்த பக்கம் அந்த ஆட்டோட ஆத்மா ஹீரோட சித்தப்பா வயித்துக்குள்ள தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவரை கட்டி வச்சு அவரோட நெத்தியில ஜெட் மார்க்க போட்டு விடுறாங்க. இப்ப கரெக்டா அந்த ராட்சசன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அது மட்டும் இல்லாம அவனோட ஃப்ரெண்டு அந்த ஆட்டை தூக்கிட்டு வரான். இப்ப 3 ஜெட் மார்க்கும் ஒன்னா சேர்ந்தனால மாறி மாறி ஆத்மா பூந்துருது. இப்ப ஹீரோன் மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்பிடுறான். ஆனா அவங்க சித்தப்பா உடம்புல அந்த ராட்சசனோட ஆவி பூந்துருது. ஹீரோவும் ஹீரோனை கூட்டிட்டு வேகமா ஓடிட்டு இருக்கான். அப்ப பிரம்ம ராட்சசன் கரெக்டா அவங்க முன்னாடி வந்து ஹீரோவை அடிச்சு போட்டுட்டு ஹீரோயின் அங்கிருந்து பழி கொடுக்கறதுக்காக இழுத்துட்டு போயிருது. இப்ப ஹீரோவோட பாட்டி ஆத்மா நம்ம ஹீரோ முன்னாடி வந்து அதை பார்த்து பயப்படாத அதை எதிர்த்து நிறுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிருது. அந்த கரையோரமா அந்த பெரம்பு கிடக்கிறத நம்ம ஹீரோ பாக்குறான். இந்த பக்கம் அந்த ராட்சசன் ஹீரோயினை பழி கொடுக்கறதுக்காக போறான். அப்ப நம்ம ஹீரோ கரெக்டா வந்து அந்த பெரம்பை வச்சு மிரட்டி அந்த ராட்சசனை போட்டு பயங்கரமா அடிக்கிறான். அந்த பெரம்பு கீழே அந்த ராட்சசன் நம்ம ஹீரோவோட கழுத்தை பிடிச்சு அப்படியே மேல தூக்குறான். அப்ப நம்ம ஹீரோ ஒரு ஜெட் மார்க்க அந்த மரத்துல போட்டு விட்டுறான். பெரம்பை வச்சு அடிக்கும் போது இதோட முதுகுலி ஒரு ஜெட் மார்க்க போட்டிருப்பான். அப்ப 2 ஜெட் மார்க்கும் சேர்ந்தனால அந்த மரத்தோட ஆவியை சித்தப்பா உடம்புக்குள்ளேயும் அந்த ராட்சச மறுபடியும் அந்த மரத்துக்குள்ளேயும் போயிடுறான். அப்பவும்
அந்த ராட்சஸ் அடங்காம அதோட வேற வச்சு நம்ம ஹீரோவோட காலை பிடிச்சி தரன்னு இழுக்குது. இப்ப ஹீரோயின் அவங்க கொண்டு வந்த பெட்ரோல் எடுத்து அந்த ராட்சசனோட உடம்புல ஊத்தி விட்டுறா. இப்ப கரெக்டா நம்ம ஹீரோ ஜம்ப் பண்ணி அந்த தீப்பந்த தூக்கி அந்த ராட்சச மேலேயே போட்டுறான். இப்ப அந்த ராட்சசனுமே அந்த மரத்தோட சேர்ந்து எரிஞ்சு போயிடுறான். சோ இவங்களுமே அங்கிருந்து தப்பிச்சிடுறாங்க. இந்த மூவியோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.